மை டியர் கௌதம் மீடியா சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம் நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ 12க்கு இன்றைக்கி தான் ரிசல்ட் வெளியாயிருச்சு, சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் ரிசல்ட்ஸ். ஸோ எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி எக்ஸாம் எழுதிருக்கீங்க, எத்தனை பேர் பாஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க, உங்கள் மார்க்கை கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ 10th 11th பக்கம் வந்தீங்கன்னா 10th 11th எப்போ ப்ரோ 12க்கு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் ரிசல்ட் வெளியாயிருச்சு, 10th 11th எப்போன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் தான் கொடுக்க வந்திருக்கேன். ஓகேங்களா, இது வரைக்கும் எந்த ஒரு ரிசல்ட் அப்டேட்டு இந்த டேட் தான் ரிசல்ட் வெளியாக போகுதுன்னு சொல்லி எந்த அப்டேட்டும் வரல. மாணவர்கள் நீங்களும் ரொம்ப குழப்பத்தில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு புரியுது உங்கள் நிலைமை. நானும் கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி பார்த்துட்டேன், தெரிஞ்ச டீச்சர்ஸையும் கேட்டு பார்த்துட்டேன். எல்லாமே சொன்னது ஜூலை லாஸ்ட் வீக் இதுதான்ப்பா சொன்னாங்க. ஓகேங்களா, உங்களுக்கு டெஃபினட்டாக சொல்கிறேன். 12th பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீக்கிரமாகவே ரிசல்ட் வெளியிட்டாங்க. ஸோ 3 நாளைக்கு முன்னாடி ரிசல்ட் வெளியிட்டாங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 தான் ரிசல்ட் வெளியிட்டாங்க. அதுக்கு முந்தின வருஷம் அப்படி தான் ரிசல்ட் வெளியிட்டாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ரிசல்ட் வெளியிட்டாங்க. சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் அப்டேட் பண்ணி ரிசல்ட் வெளியிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 11th 12க்கும் இதே மாதிரி உங்களுக்கு முன்கூட்டியே ரிசல்ட் வெளியாக அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஜூலை லாஸ்ட் வீக்னா 31 இல்லாமல் ஒரு 28 27 இல்லை 29 இந்த மாதிரி டேட்டில் உங்களுக்கு ரிசல்ட் வெளியாக அதிகபட்ச சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, அதனால் நீங்கள் தயவு செஞ்சு பயப்பட தேவையில்லை. ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க எப்போ ரிசல்ட் வரணுன்ட்டு. ஏன்னா புரியுது எனக்கு. பப்ளிக் எக்ஸாம் கூட பார்த்தீங்கன்னா ஓகே மார்க்ஸ் கோசம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இது சப்ளிமெண்ட் எக்ஸாம் ரிசல்ட்ஸ்னால பார்த்தீங்கன்னா நான் பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் காத்துட்ருப்பீங்க. உங்கள் எப்படி சொல்கிறது, உங்களோட இது எனக்கு புரியுது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. நான் இதுவரை ஆஃபீஸில் அப்டேட் இன்னும் வரல. ஆஃபீஸில் அப்டேட் வந்தால் கண்டிப்பாக நானே நம்மளுடைய சேனலில் போட்டுருவேன். ஓகேவா, நேற்று நைட்டே வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன் 12க்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சா இல்லையான்ட்டு. பட் 12க்கு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, எல்லாரும் தெரிஞ்சிருச்சு எல்லாத்துக்கும். அதனால தான் நான் வீடியோ போட முடியல. நேற்று நான் வீடியோ போடல. ஸோ 10th வந்து தான் வீடியோ என்ன போடல. ஸோ என்ன ரிசல்ட் டேட் எதுவுமே தெரியாமல் இருக்காங்களே மாணவர்களை. ஸோ ஒரு அப்டேட் கொடுத்துடலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் இன்னும் எந்த அஃபிஷியல் ரிசல்ட் டேட்டுன்னு வரல. பேப்பர் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லிபர் கொஸ்டின் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பயப்பட தேவையில்லப்பா. 10th 11th மேக்ஸிமம் ஒரு சப்ஜெக்ட் தான் ஃபெயில் ஆயிருப்பீங்க, மிஞ்சி போனால் 2 சப்ஜெக்ட். ஓகேவா, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நல்ல மார்க்ஸ் தான் வந்திருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே பாஸும் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா, ஸோ அதை நினச்சி இது பயந்துட்டு இருக்காதீங்க, பார்த்துக்கலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட். ஓகேவா, கண்டிப்பாக எல்லாத்துக்குமே உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் வரும். ஓகேவா, ஸோ அதை நினச்சி பயந்துட்டு போட்டு மண்டையை குழப்பிட்டு போட்டு இருக்காதீங்க. ஓகேவா, ஸோ பார்த்துக்கலாம். எதாக இருந்தாலும் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நல்ல மார்க்ஸ் தான் வரும். ஓகேவா, ஸோ தட்ஸ் இட் நினைக்கிறேன். வீடியோ என் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 12க்கு நிறைய பேர் இந்த வீடியோ 12th யாரும் பார்க்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் மென்ஷன் பண்ணிக்கிறதே 10th தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, அதை விட்டுறலாம் 12க்கு. இப்போ 10th வந்து மட்டும் பார்க்கலாம். இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இதுக்கு ரீவேல்யூஷன் இருக்கா ப்ரோ, ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங்கு அந்த மாதிரிலாம் இருக்கான்னு கேட்குறீங்க. சப்ளிமெண்ட் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் இருக்கான்னு எனக்கு தெரியல. இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு இருந்தால் இதுவும் பப்ளிக் எக்ஸாம் மாதிரி தானே, கண்டிப்பாக இதுக்கும் இருக்கும். நான் விசாரித்து கண்டிப்பாக உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு 10th 11th பொறுத்த வரைக்கும் லைவ் போடலான்னு இருக்கேன். ஏன்னா 12க்கு லைவ் போட முடியல. போன வருஷம் நம்ம லைவ் போட்டிருந்தோம், கிட்டத்தட்ட 30,000 பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்க. இந்த வருஷம் 10th 11க்கு கண்டிப்பாக லைவ் நான் போட மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா, லைவ் கேட்டே இருக்கீங்க. ஸோ லைவ் வேணும்னா #லைவ்னு போட்டு கௌதம் மீடியான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ தட்ஸ் இட் நினைக்கிறப்ப வீடியோ என் பண்ணிக்கலாம். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் பண்ணி ஷேர் பண்ணி விட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் பயமோ எதுவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லா கமெண்ட்ஸும் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா, ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.